இந்த பிரச்சனை எதுவும் நான் நினைக்கிறேன் கண்ணியத்துக்குரிய ஷேக் அஜ்வத் உஸ்தாதுனா அவர்கள் காட்டி தந்த அந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவிலே இருந்து அந்த அகீதாவில் அஜ்வத் உஸ்தானா எந்த சஹீஹான அகீதாவில் வஃபாத்தானார்களோ அந்த அகீதாவில் பயணித்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் ஒரு முடிச்சு போடுகிறார். என்ன முடிச்சு? இந்த வழிகேடுகள் எல்லாம் வாரத்துக்கு காரணம் என்ன? அல் ஆலிம் ஹலீஃபத்து ஷாதுலி அஜ்வாத் ஆலிம் அவர்கள் எந்த அகீதாவில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அகீதாவில் மரணித்திருந்தாரோ அந்த கொள்கையில் இருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காதுன்னு ஒரு முடிச்சு போடுறார். என்ன முடிச்சு? நம்ம முர்ஷித் அப்பாசியா இப்னு அப்பாஸ் மதரசா ஓதினோமா, எங்களோட உஸ்தாதுகளில் ஒருவராக அஜ்வத் உஸ்தானா அவர்களுடைய மகன் லஃபர் உஸ்தாத் பஹ்ஜி, அதே போன்று மதனி என்ற அந்த சிறப்பு பட்டத்தோடு இலங்கையிலே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற குல்லியத்து இப்னி அப்பாஸ் அல் அரபியா என்ற எங்களது மதரசாவிலே பாடம் கற்பிக்கின்ற அந்த உஸ்தாதுடைய தந்தையின் பேரை சொல்லி அந்த கொள்கையில இருந்திருந்தா இந்த குழப்பமெல்லாம் வந்திருக்காது. வாப்பாவை விட்டுட்டு மகனுக்கு பின்னால போனீங்க பாருங்க, அதனாலதான் இந்த வழிகேடெல்லாம் வந்திருக்குதுன்னு அவர் ஒரு முடிச்சு போடுறார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நீங்கள் இருக்கின்ற அந்த வழிகட்ட கொள்கையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த அபுல் ஹசன் அல் அஷ்அரி இமாமுடைய பேரை போடுறீங்களோ அவர்களே நிரபராதி என்று நாங்கள் ஆதாரத்தோடு நிரூபிக்க தயாராக இருக்கும் பொழுது அஜ்வத் ஆலிம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹு யர்ஹம்ஹு வயக்ஃபிர் லஹு வயஜஅல் கப்ரஹு ரௌதத்தம் மின் ரியாதில் ஜினான். அல்லாஹ் அவரை மறுமை நாளையில அவர் தப்புகள் தவறுகள் பாவங்கள் செஞ்சிருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன் என்ற அந்த ஆதரவு வைத்தவனாக, அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய மகன் லஃபர் உஸ்தாத் அவர்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு அறிவு பொக்கிஷம் என்று நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே அவர்களுடைய வரலாற்றை பேசி அவர்களை நாங்கள் சுத்தப்படுத்தவும் தயாரில்லை. ஆனால் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எங்களுக்கு எப்படி ஆய்வு செய்ய வேண்டும், அகீதாவை எப்படி படிக்க வேண்டும், அல்லாஹு அக்பர், மிக அழகான வழிகாட்டல்களை காட்டி தந்து நாங்கள் குர்ஆன் சுன்னாவை முடிந்த அளவு ஆய்வு செய்து, நாங்கள் தரீக்கத்திலே இருந்தவர்கள், அதன் பிறகு தப்லீகிலே இருந்தவர்கள், அதன் பிறகு சத்தியத்தை விளங்கி இன்றைக்கு மிக தெளிவோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்கே முடிச்சு போட்டு பேசி வேலை இல்லை. அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எங்களுடைய உஸ்தாத் அஜ்வத் ஆலிம் அவர்களது மகன் லஃபர் உஸ்தாத் அவர்களை சந்தித்து கொஞ்சம் அகீதா சம்பந்தமாக பேசி பாருங்கள். அதே போன்று ஹலீஃபத்து ஷாதுலியாவாக எங்களது அஜ்வத் ஆலிம் அவர்களுக்கு பின்னால் இருந்த ஃபத்துஹுர் ரஹ்மான் உஸ்தாதுனா அவர்கள் ஹலீஃபத்து ஷாதுலியாக இருக்கிற பொழுதுதான் அந்த பதவிகளையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு சத்தியத்துக்கு வந்தார்கள். அவர்களோடு ஒரு நிமிடம் சந்தர்ப்பம் கிடைத்தால் அகீதாவை பற்றி பேசி பாருங்கள். நீங்கள் படித்த அஷ்அரி அகீதா என்ன, நூரு தலாம் என்ன, அதையெல்லாம் அக்கு வேறு ஆணி வேறாக கரைத்து குடித்தவர்கள் அந்த உஸ்தாதுமார்கள். அதையெல்லாம் தவறு, குர்ஆன் சுன்னாவுக்கு முரணானது, முஅத்தஸிலா கொள்கையின் உச்சகட்ட வடிவத்தை கொண்டது என்பதையெல்லாம் புரிந்து மிகப்பெரிய பதவிகளிலும் பட்டங்களிலும் இருந்து தூக்கி வீசி விட்டு வந்தவர்கள். அதே போன்றுதான் உஸ்தாதுனா ஃபத்துஹுர் ரஹ்மான் அவர் உஸ்தாத் அவர்களுடைய சகோதரர் ஃபௌசுர் ரஹ்மான் உஸ்தாத் அவர்கள் பஹ்ஜியிலே படித்து கொடுத்தவர்கள், பஹ்ஜியை கொடிகட்டி பறக்க செய்தவர்கள், நீங்கள் படித்த அகீதா புத்தகங்களை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள், மனப்பாடத்திலே சொல்லுவார்கள் ஜௌஹரு தௌஹீதா, நூரு தலாமா, அல்லாஹு அக்பர். அல்லது இன்றைக்கு இவர் ஒரு இடத்துல சொல்றாரு இப்னு அப்பாஸ் மதரசா, என்ன பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவிலிருந்து பிரிந்து வந்த இப்னு அப்பாஸ். ஆச்சரியமான விஷயம்,
இப்னு அப்பாஸ், அதாவது பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவில் இருந்து சென்ற இப்னு அப்பாஸை சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா? இதெல்லாம் ஏங்க நீங்க பதில சொல்லணும், இன்னும் கூட பேச வைக்க போறீங்களா எங்களை? அந்த இப்னு அப்பாஸ் என்று பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவுடைய கொள்கை வழிகட்டது, பிழையானது, அவர்களுடைய அகீதா அஷ்அரியா தவறானது என்பதை பிழையென்று கண்டுவிட்டு திரிந்து வந்து இன்றைக்கும் இப்னு அப்பாஸ் என்ற அந்த அரபிக் கல்லூரியை பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவை விடவும் சிறந்த அகீதாவோடு, சிறந்த அரபு இலக்கண இலக்கியத்தோடு, சிறந்த ஆய்வு வழிகாட்டல்களோடு நடத்துகின்ற அந்த உஸ்தாதுமார்கள், பஹ்ஜத்துல் இப்ராஹிமியாவிலே படித்து கொடுத்த ஃபத்ஹுர் ரஹ்மான் உஸ்தாதாக இருக்கலாம், தீனுல் ஹசன் உஸ்தாதாக இருக்கலாம், லஃபர் உஸ்தாதாக இருக்கலாம், ஃபௌசுர் ரஹ்மான் உஸ்தாதாக இருக்கலாம், அத்தாஉல்லா பஹ்ஜி உஸ்தானாவாக இருக்கலாம், அல்லது உமர் உஸ்தாத் பஹ்ஜியாக இருக்கலாம். அனைவரும் பஹ்ஜிகள் தான். முஆத் உஸ்தாத் பஹ்ஜி தான். அனைவரும் இன்றைக்கும் அதே மദ്രസാவிலே அழகாக படித்து கொடுக்க. அந்த ஆலிம்களோடு கொஞ்சம் அகீதா சம்பந்தமாக பேசி பாருங்கள், எவ்வளவு அழகான விளக்கங்களும் எவ்வளவு அழகான தெளிவுகளும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்லாஹ் எனக்கும் அஸ்மீர் ஹசனி ஹஸரத் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்பதில், தௌஹீதை முறையாக ஏற்பதில் தெளிவையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடை பெறுகிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.